இந்த சிவசஹஸ்ரநாமனுடைய ரஜத மகோத்சவம், சுவர்ண மகோத்சவம், வஜ்ரோத்சவம், சதமானோத்சவமும் நடக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் அப்படிங்கிறத முடிக்கிறோம். மேலும் மேலும் ஏன் வளர்ந்துட்டே இருக்கணும், அந்தந்த சமயத்தில் இருக்கக்கூடிய அதை அப்படியே முன்னெடுத்து போயிட்டு இருக்கணும், அதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் அப்படிங்கிறத பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு, இதுல கர்த்தர்களா, காரியத்திற்களா, பிரேரகாலா, அனுமோதகாலா சேர்ந்து ரசித்து பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமா இருக்கக்கூடிய உங்க எல்லோருக்கும் கூட பகவான் அனுகிரகம் பூர்ணமா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நம்ம வேற எந்த பிரார்த்தனையும் பகவான் கிட்ட செய்ய வேண்டிய அவசியத்தை இல்லை. அப்படி பிரார்த்தனை பண்ணணும்னா என்ன தெரியுமா பிரார்த்தனை பண்ணணும், நான் உங்ககிட்ட வந்து எதையும் கேட்க கூடாது, அந்த மாதிரி பிரார்த்தனை பண்றதுக்கு புத்தியை கொடுன்னு பிரார்த்தனை. ஏன்னா கேட்டா என்ன கேட்கிறோமோ அது மட்டும்தான் கிடைக்கும். நம்ம கேட்காம இருந்தா அவர் தான் சர்வஜனாச்சு, அவருக்கு தெரியாதா எந்த ஜீவனுக்கு எதை கொடுக்கணும், எப்படி வைக்கணும்,